டிக்கா மசாலா அப்படின்னாவே சிக்கனில் செய்கிற டிக்கா மசாலா தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் சிக்கன் சேர்க்காம இந்த மஷ்ரூமில் செய்கிற டிக்கா மசாலாவும் வேற மாதிரி இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் நெய் சேர்த்துட்டு அதில் கடல மாவு சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் மாறக்கூடாது. அது கூட மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு பவுலில் தயிரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் வறுத்த அந்த கடல மாவையும் சில்லி பவுடரையும் சேர்த்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூமையும் நல்லா கழுவிட்டு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அது அப்படியே மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளியையும் ஒரு 4-5 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். ஏற்கனவே கடல மாவு ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஃப்ரைங் பண்ணலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அதிலே வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் முந்திரி பருப்பையும் அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, கரம் மசாலா தூள், ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த மஷ்ரூமையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உரப்பு உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு இல்லை, அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். லாஸ்ட்டாக மல்லிக்கீரை தூவிட்டு சப்பாத்தி, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்கூடையும் பக்காவாக பொருந்தும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.